இங்க ஒரு பொண்ணு அவ பாட்டியோட ஃபியூனரலுக்கு வந்திருக்கா. பார்த்தா அங்க இருக்கிற எல்லாரும் அழுகாம சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இதுல ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, அங்க ரொம்ப சத்தமா சிரிச்சிட்டு இருக்கிறதே அவ அப்பா தான். அதே நேரத்துல அவ ஆண்டியும் அம்மாவும் புதுசா வாங்கின ஜுவல்ஸ பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்ததும் அவளுக்கே இது ஃபியூனரல் தானான்னு சந்தேகம் வந்துருது. அப்ப சடனா அவ அப்பா அவளை வர சொல்லி ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உடனே அவங்களும் இவகிட்ட ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவ மட்டும் குழப்பத்தோடயே உட்காந்துருக்கா. ஏன்னா அவ பாட்டி உயிரோட இருந்த வரைக்கும் அவ அப்பா அவங்க கிட்ட ரொம்ப பாசமா இருந்திருப்பாரு. அவங்கள ஒரு சின்ன வெயிட்ட கூட தூக்க விட மாட்டாரு. சோ அந்த பொண்ணு அவ அக்கா கிட்ட பெரியவங்க ஆயிட்டா மனசு கல்லாயிருமான்னு கேட்டுட்டு இருக்கா. ஆனா அவ அக்காவ கிட்ட எதுவும் சொல்லாம அதே விஷயத்த அவ அம்மா கிட்ட கேக்குறா. அப்பதான் இன்னொரு மோசமான விஷயம் தெரியுது. அவங்க சித்தப்பா ஃபியூனரலுக்கு கூட வராம நாளைக்கு தான் வரதா சொல்றாங்க. அதை கேட்டதுமே இந்த பொண்ணுக்கு பாட்டி மேல யாரும் பாசம் இல்லன்னு அழுகையே வந்துருது. அடுத்த நாள் கெஸ்ட் எல்லாம் போனதும் அவங்க அப்பா சோகமா உட்கார்ந்து இருக்கிறத இந்த பொண்ணு பாக்குறா. சோ இவளும் கடைசியா அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ளே அவ ஆண்டி சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்க வேகமா அவர் மூஞ்சி சேஞ்ச் ஆயிருது. பார்த்தா அவர் சாப்பாடு நல்லா இல்லன்னு குறை வேற சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட் கெஸ்டோட சேர்ந்து குடிச்சிட்டு அவங்களோட பாட்டு பாடிட்டு இருக்காரு. இதனால அந்த பொண்ணோட கோபம் அதிகமாயிட்டே போகுது. அதுக்கப்புறமா கெஸ்ட் எல்லாம் கிளம்பிடுதுமே அவ அப்பா 2 நாளா தூக்கம் கூட இல்லாம சோகமா உட்கார்ந்திருக்காரு. அதை பார்த்ததுமே அவளுக்கு கஷ்டமாகி என்னன்னு கேக்குறதுக்கு போறா. உடனே அவரும் ஃபோர்ஸ் பண்ணி சிரிச்சுக்கிட்டு நான் நல்லா தான் இருக்கேன்னு ரிப்ளை பண்றாரு. அப்ப சடனா அவருக்கு ஃபெமிலியரான ஒரு வாய்ஸ் கேக்குது. பார்த்தா ஃபியூனரலுக்கு வர முடியாம போன அவரோட தம்பி கடைசியா அங்க வந்துடுறாரு. அவரை பார்த்ததுமே கண்ட்ரோல் பண்ண முடியாம இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த பொண்ணுக்கு ஒரு விஷயம் புரியுது. பெரியவங்களுக்கு ஃபீலிங்ஸ்னு ஒண்ணு இல்லாம இல்ல. அவங்களோட கஷ்டத்தை மறைக்கிறதுக்கு பழகி இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஸ்ட்ராங்கா இல்லன்னா அவங்களோட மொத்த ஃபேமிலியும் உடைஞ்சு போயிரும்.